இன்செக்யூரிட்டிஸ் இருந்தால் சரி பண்ணது ரொம்ப பெரிய கஷ்டமா? கண்டிப்பாக தெரப்பி செஷன்லாம் கண்டிப்பாக போகணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நீங்களே நினச்சி நீங்களே சரி பண்ணிக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நம்ம இன்செக்யூரிட்டி இருக்கும்போது நம்மளால் முடிஞ்ச சில விஷயங்கள் நம்ம முடியலன்னு சொல்லிட்டு யோசிப்போம். இல்லை வந்துட்டு நம்மளை பற்றி ரொம்ப ரொம்ப கம்மியாக, அதாவது கான்ஃபிடன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்க ஆரம்பிக்கும். இது எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா, எனக்கு இது வராது, எனக்கு தெரியாது, என்னால் அது செய்ய முடியாதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறேனே, நான் வேணால் செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே பண்ணும்போது அந்த இன்செக்யூரிட்டிஸை நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரை பண்ணுறீங்க. அதே மாதிரி எல்லாரும் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்டையும் எல்லாரும் கொடுக்குற கமெண்ட்ஸையும் உங்கள் மண்டைக்குள்ளே போட்டுக்காதீங்க. சில பேர் வேணும்னே நமக்கு வந்துட்டு நல்லாவே இருந்தாலும் நல்லா இல்லைன்ற கமெண்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு உங்களுக்குன்னு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்குன்னு இருக்கிற பேரண்ட்ஸ், இல்லை நீங்கள் வளரணும்னு நினைக்கிற ஒரு சில பேர் கொடுக்குற கமெண்ட்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை ஃபீட்பேக்காக எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நிஜமாவே நல்லா வரையிலன்னு உங்கள் ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னா, எதனால நல்லா வரையிலோ, ஒருவேளை நான் வரைஞ்சதில் எதுவும் சின்ன மிஸ்டேக் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை சரி பண்ண ட்ரை பண்ணுங்க. இல்லை எனக்கு வரவே வராது அப்படின்னு நினச்சிடாதீங்க. உங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ் என்னன்னு நீங்களே எடுத்து நோட் பண்ணி உங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் என்னவோ அதை திருப்பி திருப்பி எடுத்து ஹைலைட் பண்ண பாருங்க. இது எல்லாத்தோட முக்கியமானது நீங்கள் உங்ககிட்ட பாசிட்டிவாக பேச ஆரம்பிக்கிறது. நமக்கு கூட நம்மளால் இது முடியும், நீங்கள் வந்து பெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் நம்மளை பற்றி ரொம்ப நல்ல விதமாக நம்மக்கிட்டே பேசும்போது நம்மளோட மைண்ட் அண்ட் நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் நல்லாவே மோட்டிவேட் ஆகும். அடிக்கடி ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.